என்னோட குழந்தை ராகவ் இங்கே KG2 பண்ணுறான் மாடர்ன் கிட்ஸில். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே அவனை 2.5 years பிஃபோர் வந்து ப்ரீகேஜிக்காக ஸ்கூல்ஸ் நிறைய தேடிட்டு இருந்தோம், ப்ளே ஸ்கூல். அப்போ இந்த லொக்காலிட்டியில் பார்த்தப்போ எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது மாடர்ன் கிட்ஸை பற்றி. ஸோ நாங்கள் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு விஜயதசமிக்கு அப்புறம் தான் நாங்கள் சேர்த்தோம். ஒரு 6 months இங்கே தானே, அதனால எந்த ஸ்கூல்னாலும் பரவாயில்ல அப்படின்ற இதில் தான் மாடர்ன் கிட்ஸில் சேர்த்தோம். ஆனால் நாங்கள் வந்தப்புறமா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட கேர், பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற விதம், பசங்க வந்து நல்லா கோப்பப் பண்ணாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலி என்விரான்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. என் குழந்தை வந்து ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருந்து கிளம்பும் போது எப்போவுமே அழுவான். ஆனால் ஸ்கூலுக்கு வந்தப்புறமா கொஞ்ச நேரத்துலலாம் அவன் நல்லா ஜாலியாக இருப்பான். அதுக்கப்புறமா நாங்கள் கேஜிக்காக வேறு ஸ்கூல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். லக்கிலி பார்த்தப்போ இங்கேயே வந்து கேஜி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்ன ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறத விட உங்கள் கிட்ஸு வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லாவோட கிட்டும் இங்கே தான் படிக்கிறா. ஸோ 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, இங்கே பெரிய ஸ்கூல்லே சேர்க்கறதானே அப்படின்னு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க சஜஷன். ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எங்களுக்கு காட் மேலே ஃபெய்த் இருந்தது. ஸோ எப்படினாலும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னாலும் நல்ல ஸ்கூல் கிடைக்கும், இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் இங்கே தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்தோம். ஸோ எந்த இன்ஸ்டியூஷன்லேயும் அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர மற்றவங்களுக்காக சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அப்புறம் என் குழந்தை வந்து ஹேண்ட் ரைட்டிங்கிறது வந்து ரொம்ப நல்லா, அவங்க கரிக்குலம் நல்லா இருந்தது, அவங்க வே ஆஃப் டீச்சிங் நல்லா இருந்தது, பசங்க ஈஸியாக கோப்பப் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்ல இது இருந்தது, நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது குழந்தைங்களுக்கு. இப்போவே ஒரு ஆனுவல் டேக்கும் வந்து எல்லா குழந்தையும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்லையாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் கூட முதல்ல தயங்கினேன் இங்கே வந்து பேசுகிறதுக்கு. ஆனால் அப்புறம் தான் நினச்சேன், இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஹானரிங் மாதிரி கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் நல்லா இது எடுக்கணும், நிறைய சர்வ் பண்ணணும் சொசைட்டிக்கு.